ஹாய் வெல்கம் டு நம்ம சேனல். நீங்கள் பார்த்துட்டு கரிகாலன் vlogs. நான் உங்களுக்கு கரிகாலன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சென்னை டு தூத்துக்குடி vlog-ஓட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் தென் இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் என்றதை கூறிக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பிட்டேன். வாடா கட்டபொம்மன் கோட்டையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆப்போசிட்டில் வண்டி வருது, லாரி வருகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை நுழைவு வாயில். டிக்கிஸ் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனது தெரில. நுழைவு வாயில் தான் போட்டிருக்காங்க. இங்கே எங்கே இருக்கிறது? யார்கிட்ட கேட்போமா? இந்த ஆதார் கேட்போம்டா. தெரியுது கட்டபொம்மன் கோட்டை எங்கே இருக்குது கேளு. எங்கள் கட்டபொம்மன் கோட்டை எப்படி போகிறது? வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை இருந்து போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரைட்டில் ரோடு கட்டாகும். சிக்னல் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சிக்னல் பார்த்து நேரமாக அங்கேயே போகும். சரி, இன்னும் எவ்வளோ தூரம் தான்? இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இல்லை. ஓகே, 2.5 கிலோமீட்டரில் கட்டாகும். சிக்னல் ரைட் சைடில் சிக்னல் இருக்கும், பார்த்து ரைட்டில் ஒரு ரோடு கட்டாகும். சரி தாத்தா, நன்றி தாத்தா. இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தானா? அந்த 6-7 கிலோமீட்டரில், அதாவது ஒரு 2 கிலோமீட்டரில் ரைட்டு கட் ஆகுமா? அங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர், மொத்தம் 6-7 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னார். ரைட்டா டே? பாஞ்சாலம் குறிச்சி தான். பாஞ்சாலம் குறிச்சி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை இருக்குது. மேப் இருக்குல்ல, போட முடியுமா? மேப் போட முடியுமா? ஆஃப் பண்ணிட்டியா? மேப் ஃபோனே ஆஃப் பண்ணிட்டியா? மேப் போட முடியுமான்னு கேட்டேன். மேப்பு போட முடிஞ்சா போடு. இன்னும் எத்தனை கிலோமீட்டரா? நம்ம ஹெல்மெட் தாண்டி அவனை கேட்க மாட்டேது. இன்னும் எத்தனை கிலோமீட்டரா? ஓகே, அவனை காது கேட்கல. இதுக்கப்புறம் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து கடுப்பாயிரும். அது பாருங்கள், இன்னும் 2 காளை மாடுகள். இதெல்லாம் வண்டி காலம்பாங்க. அதாவது காளை பேர்லாம் எனக்கு தெரில. இதெல்லாம் வண்டி மாட்டு இருக்கிறது. வண்டி மாட்டு காளைகள். ஓஹோ, பாருங்க, நம்மளை பார்த்து பயப்படுது அது. ஏன்டா எங்கே கட்டபொம்மன் கோட்டையை காணோம்? வாவ், இதுதாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை. ஓ, வெள்ளையர்கள் கோட்டை கூட இந்த மாதிரி தான் சிவப்பு கலரில் அடிச்சிருப்பாங்க. வெள்ளையர்கள்லாம் அவங்களோட அரண்மனை எல்லாமே. இது நினைவு கோட்டை தானா? இல்லை, அவர் வாழ்ந்த இடத்த அப்படி நினைவு பண்ண மாட்டேங்க நினைக்கிறேன். தமிழ்நாடு சுற்றுலா வரைபடம் எங்கே கிடைக்கும்? வரைபடம் தான்டா 20 ரூபா. 2 பேர்ண்ணா. 4 ரூபாயா? சில்லறை வச்சுருக்க? சில்லறை இல்லைன்ட்டு 100 ரூபா அப்படிதான் இருக்கும். 4 ரூபாங்கிறது ரொம்ப கம்மியான காசுங்க. 4 ரூபாய்க்கு கட்டபொம்மன் கோட்டையை பார்க்கலாமா? ஒர்த்து தாங்க, வரலாம். ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியா. என்சாட்டிங் தமிழ்நாடு. கட்டபொம்மன் கோட்டைக்குள்ள பாய். சித்தி தர நின்றுச்சு. அந்த நாயை பார்த்தேன். நாட்டு நாய்.
அந்த இதுதான் அவரோட கோட்டை, கட்டபொம்மன் கோட்டை. கடைசியாக நாங்களும் கட்டபொம்மன் கோட்டையை பார்த்தாச்சு. அதாவது இவ்வளோ தூரம் வந்துட்டு பாஞ்சாலம் போகிற வழியில் தான் இருக்குது. சரி கேட்போம் எத்தனை கிலோமீட்டர் உள்ள அப்படின்னு கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. கேட்டுட்டு பார்த்து தான் போவோமே, இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போகிறது எதுக்கு அப்படின்ட்டு. வர்றதே வருஷத்தில் ஒரு தடவை, இந்த தடவையாச்சும் பார்த்துட்டு போகலாமேட்டு தான். ஆமாம். உள்ளே போகலாமா? வீடு எடுக்கலாமா? உள்ள வெளியே தான் போக முடியும். ஷூ போட்டு உள்ளே போகலாமான்னு தெரில. அவ்வளோ வீடியோ கேமரா எடுத்து உள்ளே போடுவாங்களான்னு தெரில. கேட்டால் தான் தெரியும். எதுவும் சொல்லலை காரணம். எடுத்துகிட்டு போகலாம் போல உள்ள கேமரா. நோ ஒன் ரெஸ்ட்ரிக்டிங் அஸ். ரொம்ப க்ளோஸ் இருக்குமோ? அந்த காலத்து ராஜா கோட்டைகள்லாம் இப்படி தான் இருக்கும் போலுக்கு. கோட்டையிலடா இது நினைவேடம்டா. நினைவிடமா இது? ஆமாம், கோட்டை பழைய இதெல்லாம் இப்போ வந்து இதே கோட்டை இடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதனால நினைவிடம் கட்டியிருக்காங்க. இவங்களாம் உருவாக்கி ஒரு பெரிய தப்பு என்னன்னா இது கோட்டை இல்லையா, நினைவிடமா. கோட்டைலாம் அதாவது 1970 நான் சொன்னேன் தப்பு 1799 அப்போது வந்து வெள்ளைக்காரன் வந்து கட்டபொம்மன் கோட்டை இடிச்சாங்களாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இடிச்சிருக்காங்களாம். அப்போ வந்து அவர் ரீபில்ட் பண்ணிட்டாரு. மறுபடியும் அதுக்கப்புறம் இன்னொரு இடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ரீபில்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் போர் நடந்தால் அப்படியே போய் கட்டபொம்மன் கோட்டையை மொத்தமாக இடிச்சிட்டாங்களாம். கடைசி அப்புறமா கலைஞர் கருணாநிதி அப்புறமா இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நிறையா எல்லோரும் சேர்ந்து வந்து அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டி கொடுக்குறதா வாக்குறுதி கொடுத்து கடைசியாக கட்டி கொடுத்தது தான் இந்த ஃபோர்ட். நாங்கள் 2 பேரும் எந்தளவுக்கு ஒரு பெரிய சோம்பேறினா, அங்கே ஷூவை கழட்டினா தான் உள்ளே போக முடியுமா. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஷூவை கழட்டுறதுக்கு சோம்பேறித்தனை போட்டு அப்படி திரும்பி போகிறோன்னா பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ பெரிய சோம்பேறி ஏர் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நானே உள்ளே போயிடும். அது ஷூ அதுக்காக மட்டும் இல்லை, இந்த நாயை காலையில் சாப்பிட்டு கிளம்பி வான்னு சொன்னேன். இன்னும் சாப்பிடல. டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. இன்னும் சாப்பிடாமல் இருக்கான். இதில் என்னையும் சேர்த்து பட்டினி போடுறான். இவர் காலைல சாப்பிட்டு தான் வந்திருக்காரு. இத்தனைக்கும் நான் நேற்று நைட்டும் சாப்பிடல, இன்றைக்கி காலையிலையும் சாப்பிடல. நானே இருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன். அவர் இன்றைக்கி காலையிலையும் சாப்பிட்டு வந்திருக்காரு, நேற்று நைட்டு சாப்பிட்டு தான் வந்திருக்காரு. நல்லா தின்ட்டு வந்துட்டு ஓகே. அண்ட் தென் கடைசியாக கட்டபொம்மன் நினைவிடத்தை பார்த்தாச்சு. கோட்டை இருந்த இடத்துல ஒரு நினைவிடம் கட்டியிருக்காங்க, அந்த நினைவிடத்தை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வெளியே போகலாம். சரி, ஓகே. நம்ம பாஞ்சாலிங்குறிச்சி உள்ளே வந்து பார்க்கணுன்னு ஆசை. கட்டபொம்மன் கோட்டையை ஒரு வட்டம் சும்மா பார்த்துட்டு போகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு தூரம் வர்றோமே, அது எப்படி தான் இருக்குதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. தென் பேக் நம்ம ஊருக்கு திரும்பி கிளம்புவோம். மணி 3:45. ஒழுங்காக போயிருந்தா நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம். அதாவது பாதி தூரம் போயிடலாம். எப்படியோ வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு 4 மணி, 4 இல்லை 5, 5:30, 6 மணிக்கிட்ட ஆயிரும். அப்படியே சாப்பிடணும், இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஓட்ட ஆரம்பிச்சுன்னா போயிடலாம். போய் சேர்ந்து விடலாம், கவலை இல்லை. ஓகே. சொகுசு பேருந்து, அரசு பேருந்தை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயங்க. ஏன் அரசு பேருந்து? ஏறாத.
பார்த்தீங்களா? இதான் இவன் கூட இப்படி போனேன்னு வச்சிங்களா, இப்படி தான் ஏதாவது ஆர்வ குளத்தனமாக பண்ணுவான். சொன்னா இல்லையா? திடீர்னு இப்படி ஏறுவான். எனக்கு என்ஜாய் பண்ணணும், அதே நேரத்தில் சேஃபாகவும் ரைட் பண்ணணும், அந்தமாரி தென்னும். நான் தான் இது மாதிரிலாம் ஏற மாட்டேன். நான் போயிட்டு வெட்டுருவேன். ஒரு 10 செகண்ட் தானே நின்றுட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அதனால தான் இவங்க பின்னாடி நான் உட்காந்து போகிறதே கிடையாது. பயக்குள்ள எங்கள் உசுரோட கொண்டு வரணும். கிட்டத்தட்ட நான் திருச்செந்தூருக்கு கிட்ட வந்தாச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ என் செயினில் இருந்த லூப் சுத்தமாக இல்லை. செயின் வறண்டு போய் அப்படியே காஞ்ச கசுவாடு மாதிரி இருக்குது. எல்லா லூவுமே வந்து ஸ்ப்ரே அப்படியே தெரிச்சிட்டு இருக்குது. அவ்வளோ. ஏன்னா நேற்று நான் எதுக்கும் லூப் கம்மியாக இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே அடிச்சிட்டேன். எல்லாமே என் வீலில் ஃபுல்லாக அப்படியே செதறி அப்படி கிடக்குது. இப்போ நான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, செயின் லூப் எடுத்துகிட்டு வரேன், நான் செயின் கிளீனரே எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டு வந்துட்டேன். ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ரைட் கட் பண்ணால் நம்ம ஊருக்கு போகிற வழி வந்துடும். ரொம்ப கிட்ட வந்தாச்சு. போயிட்டு எங்கள் அப்பாட்ட போய் நல்லா திட்டு வாங்க வேண்டியதான். மோஸ்ட்லி அதை காட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஏன்னா நான் வீடியோ எடுக்க மாட்டேன். வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அந்த வீடியோ கேமரா எங்கே போய் விழும், எப்படி உடையன்னு சொல்ல முடியாது. அதனால் கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. போய் பார்ப்போம் என்ன நடந்துட்டு. இது எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போகணும் எங்கள் ஊருக்கு. எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க இங்கே. இந்த கேமரா இந்த பைக்கில் வந்தாலே, பைக்கினாலே கல்லடி திரிப்பாங்க இங்கே இருக்க எல்லாருமே. எது பைக்கில் வந்தியா? ஓவர் என்ன சொல்கிறது, ஓவர் அதிர்ச்சி ஆயிடுவாங்க போட்டு. அப்படியா? அப்புறம் நான் ஓட்ட எப்படி அடி வாங்காமல் இருப்பேன். பயமாக தான் இருக்குது லைட்டாக. பயம்னு சொல்ல முடியாது, மரியாதை. இதோ இருக்குது பாருங்கள் இந்த கோயில். இந்த கோயில் திருவிழாக்காக தான் நான் வந்திருக்கேன் சென்னையிலேருந்து. கொய்யால அருமையாக இருக்குதா? பைக்கோட தசரா மாதிரி எல்லாம் வருது, ஜாலியாக இருக்கான்னு பார்த்தா என்னப்பா நீங்கள் பைக்கு கொஞ்சம் பிச்சர் அடிச்சுட்டு இருக்கோம். பாம்பேக்கில் 10 பேர் 4 பேர் ஏற்றிடுவோம். நீ ஒருத்தனே பின்னாடி ஏற்ற மாட்டா. நான் பேங்கில் ஒருத்தவங்க ஏற்றிடுவோம். பேங்கில் நீங்கள் குச்சிட்டே வருவா, ரைட்டாக இருக்கும். இப்போ தான் ஊர் எல்லைக்குள்ளே வந்து ரீச் ஆகி ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். போயிடுவேன் நான் இடத்துல. முதல்ல இவன் வீட்டுக்கு தான் நான் போவேன். போய் இவன் வீட்டில் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இவன் எல்லாம் பேக் எடுத்து வச்சதுக்கப்புறம் இவனை கூப்பிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு போவேன். தனியாக போனால் கொண்டு வாங்கி மாப்பிள்ள, கூட துணைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போனால் தப்பிச்சிடலாம். அடிக்க மாட்டாங்க, ஆனால் திட்டுவாங்க. நான் மட்டும் தனியாக வரல, கூட இன்னொருத்தன் இருக்கான். நான் மட்டும் குற்றவாளி இல்லை, அவனும் தான், அவனையும் சேர்த்து கவனிங்க அப்படின்னா எல்லாம் கூட்டு கிளம்பி தானே அப்படின்னு விட்டுருவாங்க. லைட்டாக திட்டு குறையல, அவனுக்கும் திட்டு விழுவான், அது வேறு விஷயம். அவங்க வீட்டில் விழாது, எங்கள் வீட்டில் விழும். எங்கள் வீட்டில் என்ன திட்டுறது இல்லாமல் அவனையும் சேர்த்து திட்டுவாங்க. ஆல்மோஸ்ட் ஊருக்குள்ளே வந்தாச்சு. அப்பா போய் முதல்ல என் வீட்டுக்கு தான் போகணும். என் வீட்டுக்கு போயிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு. ஐயோ, அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் நம்மளை பார்த்து ஷாக் ஆயிரும். கும்பல் பாய்ஸ். ஹாய் ப்ரோ. கட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ரெயின் கோட்டா, நார்மல் கோட்டரா இது? எல்லாம் ரெடியா தான் வந்திருக்காங்க. 37,000.
அது ஆக்சஸ் ஆமாம் வரவில்ல மழை திருச்சி தாண்டி நான் கொஞ்சம் ஃபோன் நோண்டி அப்படியே படுத்துட்டேன். இது ஸ்டேட்டஸ் போட்ட பிறகு எதுக்குல அதான் ஸ்டேட்டஸ் தான் எடிட் பண்ணுறதா லேட் ஆயிடுச்சு. இதில் ஆனந்தாசா ஹோட்டல் இதில் தாண்டி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு போகிற ஆப்போசிட்டில் ஆனந்தாஸ் ஹோட்டல் நேற்று அங்கே தான் நான் சாப்பிட்டேன். நாங்கள் நிற்கல, நாங்கள் பாஞ்சாங்குறிச்சி உள்ளே போனோம். போயிட்டு கட்டபொம்மன் கோட்டை பார்த்துட்டு வரலாம் போய் பார்த்துட்டு அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு காலம் இவனை இறக்கி நடந்து போயிரு ஹெல்மெட் வண்டி பஸ்ஸில் வண்டியை வீட்டில் காலில் எடுக்கணுன்றி தெரிஞ்சிச்சு எங்கள் அப்பாவுக்கு. ரோஹினி கேட்டா என்கிட்ட இன்னும் வரலமான்னு நான் தான் அவர்கிட்ட கேட்டேன். அப்பாவுக்கு தெரியும். ஹலோ தம்பி வந்துட்டான் அப்பான்னு சொல்லி மாட்டுக்கு முட்டை கொடுத்துட்ருக்கான் பாருங்க. அதான் லைட்டாக அப்படி தான் அடிக்கடி கிறுக்காயிரும். ஓகே, ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. போயிட்டு நான் முதல்ல நல்லா திட்டு வாங்குறேன். வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஆச்சு அட் லாஸ்ட். A few moments later. கடைசியாக ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. நான் தான் போய் சொல்லிட்டேன் பைக்கில் தான் வந்தேன்னு சொல்லிட்டு உள்ள ஹெல்மெட்லாம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் சரியான திட்டு, அசிங்கமாக சரியான திட்டு. நல்லா திட்டுலாம் வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்காத வெளியே போன்ட்டாங்க. அப்புறம் பேக் எடுத்துகிட்டு வந்து இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டில் வச்சுருக்கது இல்லை. பெரியம்மா வீட்டில் பேக்லாம் வச்சுட்டு அவ்வளோதான் செட்டில் ஆயாச்சு. இனிமேல் இங்கே தான் 4 நாள் ஊரில் திருவிழா முடிஞ்சு கன்னியாகுமரி எல்லாம் நிறையா பிளான்லாம் போட்டிருக்கோம். அது முடிகிற வரையும் இங்கே தான், இங்கே இருந்துட்டு கிளம்புறதா பிளான் போட்டிருக்கேன். ஓகே கைஸ், ஆஸ் யூஸ்வல் சொல்கிற மாதிரி தான். இதெல்லாம் பயந்தால் நம்ம வாழ்க்கையை ஃபன்னாக என்ஜாய் பண்ண முடியாது. ஃபன்னாக என்ஜாய் பண்ணணுன்னா இந்தமாதிரி சில ரிஸ்க்லாம் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அண்டு அடுத்த ஒரு நல்ல விலாகோடு உங்களை சந்திக்கிற வரையும் உங்களிடம் விடைபெறுவது MT Karikalan.